அலர்ஜிக் ரைனைட்டிஸ், அதாவது ஒவ்வாமை நாசி அழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, அலர்ஜினால கண்டினியூஸா மூக்கு ஒழுகுறது தான். நம்ம வந்து இந்த மூக்குல இருந்து நீர் வடிகிறது, அது மட்டும் இல்லாம தும்மல், இதுதான் வந்து பெரிய தொந்தரவா பல பேருக்கு இருக்கு. நம்மள 10ல் ஒரு 3 பேருக்கு கண்டிப்பா இந்த தொந்தரவு இருக்கு. ஒரு டோட்டல் பாப்புலேஷன்லேயே 30% ஆஃப் பீப்புளுக்கு இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ், அதாவது ஒவ்வாமைன்னு சொல்லுவோம். ஒவ்வாமை அப்படின்னா அதுலயே நிறைய விஷயங்கள் இருக்கு. அலர்ஜிலேயே வந்து ஸ்கின் இருக்கு, இந்த மாதிரி மியூக்கோசல் நேசல் இது இருக்கு, அதுல பல இது ஒவ்வாமல் இருக்குல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரைனைட்டிஸ். ரைனைட்டிஸ் அப்படின்னா வந்து மூக்குல இருந்து தண்ணீர் வடிகிறது அலர்ஜினால. இது வந்து இன்ஃபெக்ஷன் கிடையாது, இன்ஃப்ளமேஷன். இன்ஃபெக்ஷன்னா வந்து ஒரு நோய் தொற்று கிடையாது, தொற்றுனால வர ஒரு விஷயம் கிடையாது. அலர்ஜி, அலர்ஜி அப்படின்றது ஒவ்வாமை. அந்த இடத்துல வந்து மூக்குல இருக்கிற அந்த மியூக்கஸ் மெம்பரன், உள்ள இருக்கிற அந்த உள் தோல்ல மூக்குல ஏற்படுற இன்ஃப்ளமேஷன், வீக்கம், அந்த இடத்துல நடக்கிற ரியாக்ஷன், அது வந்து மோஸ்ட்லி அலர்ஜி. அப்படின்னா என்னன்னா நமக்கு வந்து டஸ்டோ இதுவோ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் என்னன்றது. இதனால வர்றதுதான் இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ், ஒவ்வாமை நாசி அழற்சி அப்படின்னு சொல்றது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னா என்னன்னா அது வந்து ஒரு கிரானிக்கான இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், ரொம்ப நாள்பட்ட ஒரு இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் தான் இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்றது. இது மெயினா இந்த நேசல் மியூக்கோசா, அதாவது இந்த மூக்குல உள்பக்கமா இருக்கிற அந்த லைன் இருக்கு இல்லையா, அதுல ஏற்படுற ரியாக்ஷன், அதுதான் வந்து இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஐஜிஇ மீடியேட்டட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போனா எக்ஸ்போஷர் டு அலர்ஜன்ஸ். அலர்ஜன்ஸ்னா ஏதாச்சும் ஒரு டஸ்டோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு ஒரு காத்தோ, ஒருத்தருக்கு ஒரு இது வந்து ஒவ்வாமையா இருக்கும். அது என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் தான் நமக்கு இந்த மூக்கில் நடக்கிறதுனால இந்த மாதிரி அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்றது. இது இந்த ஒவ்வாமை அப்படின்றது மூக்கில் மட்டும் இல்லாமல் கண்லையும், இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்றது மூக்குக்கு மட்டும் இல்லாமல் அது வந்து கண்லையும் நடக்கும். அது வந்து ரீனோ கன்ஜக்டிவைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மூக்கு ப்ளஸ் கண்ணு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்னா மூக்குலேருந்து நீர் வடிகிற மாதிரி, கண்ணுலேருந்து நீர் வடிகிறது, கண்ணில் டிஸ்கம்ஃபர்ட், இச்சிங் இருக்கிறது, கண்ணை அப்படியே தேய்ச்சிட்டே இருக்கிறது, மூக்கை ரப் பண்ணிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு ஒரு லைஃப் த்ரெட்டனிங்கான ஒரு அதாவது ஒரு நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்லுவோம், ஒரு உயிரை அந்த மாதிரி ஒரு லைஃப் த்ரெட்டனிங்கான ஒரு டிசீஸ் கிடையாது. ஆனால் இது வந்து நம்மளோட லைஃபோட குவாலிட்டியை, நம்ம டே டு டே லைஃபையே வந்து பாதிக்கிற அளவுக்கு, அதாவது நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், நம்மளோட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ தொடர்ந்து வந்து இப்போ ஒரு பேஷண்ட்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து தும்மல் வந்துருச்சுன்னா எனக்கு வந்து 30 தும்மல் 40 தும்மல் வரைக்கும் தொடர்ந்து கண்டினியூஸாக தும்மிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். என்னால் ஒரு மீட்டிங்கோ இல்லை ஒரு இடத்துக்கு கிளம்புறதுக்கோ ஒரு ஃபங்க்ஷன், எனக்கு வந்து அந்த மாதிரி எங்கேயாச்சும் முக்கியமான இடத்துக்கு ஒரு முக்கியமான ஒருத்தவங்களை பார்க்கறதுக்கோ வந்து எனக்கு போகவே முடியாது. அந்த மாதிரி தும்மல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா வந்து நான் வந்து தும்மி தும்மி நானே வந்து டயர்ட் ஆயிடுவேன், எக்ஸாஸ்ட் ஆயிடுவேன், நெஞ்சு வலிலாம் வந்துடும். அந்த மாதிரி சொல்றவங்களாம் இருக்காங்க. கண்டினியூஸாக தும்மி தும்மி கர்ச்சிஃபே டோட்டலாக நனைகிற அளவுக்கு கண்ணெல்லாம் சவந்து, அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு சாதாரண ஒரு அலர்ஜி ரைனைட்டிஸ், அந்த மூக்கில் தும்மல் வருது, மூக்குல தண்ணி ஒழுகுறது அப்படின்றது இந்த அளவுக்கு அந்த பேஷண்ட்டை சஃபர் பண்ற அளவுக்கு அந்த சிம்டம் இருக்கும், அதோட அந்த ஒரு விருலன்ஸ் அப்படின்றது. அதனால இது வந்து நம்ம லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் இல்லாட்டி கூட நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்றமான ஒரு விஷயம். முக்கியமா இப்போ தும்மல் ஆரம்பிச்சிச்சு நைட் தூக்கத்துலன்னா தூக்கமே போயிடும், அந்த அளவுக்கு தூக்கத்தை எடுக்கிற வரைக்கும், நம்மளோட டே டு டே ஒர்க்கில் டிஸ்டர்பன்ஸ் வர வரைக்கும், அந்த மாதிரி ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ், அதாவது நமக்கு முக்கியமாக ஸ்கூலோ ஆஃபீஸ்லேயே நம்ம ஏதாச்சும் ஒரு பர்ஃபார்ம் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து மெயினான காஸ் எதனால இந்த அலர்ஜி, அதாவது எந்தெந்த ட்ரிகரிங் ஃபேக்டர், இதெல்லாம் வந்து இந்த தும்மல் இந்த ரைனைட்டிஸ் வந்து ரொம்ப அதிகப்படுத்தும். எப்படி இது வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹவுஸ் டஸ்ட் மைட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன இதில் இருக்கிற தூசி, ஒட்டடை இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, வந்து ஒரு தலைவாணி, பெட்ஷீட், பெட்டு, இதெல்லாம் வந்து டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஏற்படுற அந்த மூக்கில் அந்த டஸ்ட் அதெல்லாம் போச்சு அப்படின்னா அந்த மாதிரி ரொம்ப சிவியரான ஒரு ஸ்னீசிங், மூக்கில் தண்ணி வந்து இதெல்லாம் இருக்கும்.
அது இல்லாமல் போலன்ஸ் அப்படின்றது மகரந்த துளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மகரந்தம். அது நமக்கு இந்த மரத்துல, அந்த கிராஸ்ல, பார்க்ல இதுல எல்லாம் வந்து அந்த மகரந்தம் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மகரந்தம் அலர்ஜி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எனக்கு அந்த மாதிரி எதுலாவது போனாலே உடனே வந்து எனக்கு தும்மல் ஆரம்பிச்சிடும், எனக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது அப்படின்னு. சில பேருக்கு வெளியே நார்மலான பொல்யூஷன், அந்த டஸ்ட் வெளியில காத்து, மண், தூசி, ஒரு டிராஃபிக்ல போறோம், டிராவல் பண்றோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒத்துக்கவே ஒத்துக்காது அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து அனிமல் டேண்டர்னா வந்து நம்ம இந்த வீட்டுல வளர்க்குற நாய், பூனை, அதுல மேல இருக்க இந்த அதோட முடி இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப அலர்ஜி ஆகும். அது இல்லாம சிலருக்கு வந்து காக்ரோச் அலர்ஜி கூட இருக்கும். கரப்பாம்பூச்சி வந்து நிறைய பேருக்கு ரொம்ப அலர்ஜியா இருக்கும். இது மட்டும் இல்லாம சிகரெட் ஸ்மோக், ஏர் பொல்யூஷன், ஸ்ட்ராங் பர்ஃப்யூம். நிறைய பேருக்கு அந்த சிகரெட் புகை வந்து அந்த முன்னாடிலாம் வந்து அந்த விறகு அடுப்புல வந்து எரிக்கிற அந்த புகை இதெல்லாமே வந்து ஒத்துக்காம இருக்கும் நிறைய பேருக்கு. ஏர் பொல்யூஷன். தென் வந்து இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா அந்த ஸ்ட்ராங்கான பர்ஃப்யூம். நம்ம அந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணாட்டி கூட டிராவல் போறோம், இல்லை பக்கத்துல ஒருத்தவங்க உட்காடுறாங்கன்னா அவங்க நல்ல ஹெவியான ரொம்ப ஸ்ட்ராங் பர்ஃப்யூம்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இரிட்டேட்டை கொடுக்கும். அது இல்லாம பெயிண்ட் ஃபியூம்ஸ். நிறைய பேருக்கு அந்த பெயிண்ட் அந்த ஸ்மெல் ஒத்துக்காது, அலர்ஜி இருக்கும். அந்த இதுக்கு போனாலே பயங்கரம். இன்னும் நிறைய பேருக்கு வந்து அந்த சாம்பிராணி புகையை ஒத்துக்காது, ஊதுபத்தி ஸ்மெல் ஒத்துக்காது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இமீடியட்டா வந்து தும்மலை கொண்டு வந்து தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அது இல்லாம நிறைய பேருக்கு முக்கியமா கோல்டு ஏர், ஜில்லுன்னு காத்து, முக்கியமா அதுல ஏசி காத்து நிறைய பேருக்கு ஒத்துக்காது. ஏர் கூலர் ஏசியோட அந்த காத்து வந்து ஒத்துக்காது, டைரக்டா அடிச்சா ஒத்துக்காது. இது இல்லாம வந்து அந்த சில் கிளைமேட்ல எங்கேயாச்சும் வெளில டிராவல் பண்றோம் அப்படின்னா எனக்கு உடனே வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ஒரு காமனான ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இந்த தொந்தரவுகள் வந்துடும். இது வந்து யாருக்கெல்லாம் இது வந்து ரொம்ப காமனா இருக்கலாம் அப்படின்னா, ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் அலர்ஜி ஆர் ஆஸ்துமா, அதாவது ஜெனட்டிக். நம்ம அப்பா அம்மா தாத்தாக்கு யாருக்காவது இந்த மாதிரி அலர்ஜி இருந்திருக்கு, இல்லை வந்து ஆஸ்துமா இருந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வர்ற அந்த ஃபேமிலியில அவங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகம். தென் பர்சனல் ஹிஸ்டரி ஆஃப் எக்ஸிமா. நமக்கு ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் டிசீஸ் இருக்கு அப்படின்னா அப்படி இருக்கிற பர்சனுக்கு கூட இந்த மாதிரியான ரைனைட்டிஸ் ப்ராப்ளம், அலர்ஜிக் ரைனைட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். தென் எக்ஸ்போஷர் டு இண்டோர் அலர்ஜன்ஸ். அதான் நம்ம வீட்லயே வந்து சில விஷயங்கள் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து கிளீன் பண்ணாம, அந்த பெட்ஷீட்டோ பெட்டோ அந்த மாதிரி டஸ்ட் எப்பயுமே இருக்கு, ப்ராப்பராக இது பண்ணாம இருக்கும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப காமனா. ஏன்னா நம்ம அதிக அளவுல நைட்டு தூங்குறதோ அந்த இதுலயே இருக்கிறதோ அது வந்து ரொம்ப ஒரு அக்ரவேட்டிங் ஃபேக்டர் இருக்கும். தென் அர்பன் லைஃப், இந்த ஏர் பொல்யூஷன் இதெல்லாம் வந்து நம்ம அர்பன் லைஃப்ல இப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பர்சனுக்கு வந்து இது வந்து ரொம்ப காமனா இருக்கும். இதுதான் ரொம்ப காமனா நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இப்போ வந்து எதனாலன்னு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன சிம்டம்ஸ், இப்போ அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னா அந்த பர்சனுக்கு என்ன சிம்டம் இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்னீசிங், தும்மல். அதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அடுக்கு தும்மலா இருக்கும். தும்ம ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தும்மிக்கிட்டே இருப்பாங்க. காமன் நேரம் 20 நிமிஷம் தும்முற பேஷண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. 20 தும்மல், 30 தும்மல், 40 தும்மல்னு அடுக்கிக்கிட்டே கண்டினியூஸா தும்மல் வந்து தும்மிட்டே இருப்பாங்க. தும்மி முடிச்சு டயர்டாகி விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் சிவியரா. அது இல்லாம மூக்குல இச்சிங், அரிப்பு இருக்கும். வாட்டரி நேசல் டிஸ்சார்ஜ், தண்ணியா ஒழுகும். கர்ச்சிஃபு இல்லை துண்டு டவல்லாம் வச்சிருந்தாங்கன்னா அது ஃபுல்லாவே நனைகிற அளவுக்கு அப்படியே ஈரமாயிடும். மூக்கு மட்டும் இல்லாம கண்ணிலையும் தண்ணி வடிகிறது, கண்ணில் இச்சிங் இருக்கிறது, கண்ணில் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறது, இது எல்லாமே இருக்கும். இதுதான் ரொம்ப காமனான சிம்டம். ஸோ இந்த சிம்டம் நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மைல்டாக ஆரம்பிக்கும். ஏதோ எனக்கு கோல்டு, சளி, இப்போ 4 நாளாக தான் இருக்குது, ஒரு வாரமாக தான் இருக்குது அப்படின்னு அப்படிதான் மைல்டாக ஆரம்பிக்கும். ஒரு வாரம் இருந்து 2 வாரம் வந்து அதுக்கப்புறம் சரியாகலை அப்படின்னா நம்ம இம்மீடியட்டா கன்சல்ட் பண்ணும், டாக்டர்கிட்ட போகணும், மெடிசன் எடுக்கணும். இது வந்து எனக்கு ரொம்ப காலமா இருக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து மைல்டா ஆரம்பிக்கிற விஷயங்கள் தான். இதெல்லாம் அப்பவே நம்ம என்னன்னு பார்த்து என்ன ஒத்துக்கலன்னு கவனிச்சு நம்ம அதுக்கான மெடிக்கேஷன் எடுத்தோம் அப்படின்னா இது வந்து பெரிய அளவு நம்ம பாதிக்காது. நிறைய பேஷண்ட்ஸ் எந்த இடத்துல தவறுறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இது வந்து 5 வருஷமா இருக்கு, 6 வருஷமா இருக்கு, 10 வருஷமா எனக்கு இப்படிதான் இருக்கு. நான் வந்து மெடிக்கல்ல டேப்லெட் வாங்கி போடுவேன், அப்போ கொஞ்சம் கேட்கும். எனக்கு ஆஃபீஸ் மீட்டிங் ஏதாவது இருந்துச்சுன்னா டேப்லெட் போடுவேன், சிட்ரஸின் இந்த மாதிரி ஏதாவது டேப்லெட் போடுவேன், அப்போதைக்கு கேட்கும். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வரும்.
இந்த தவறை நம்ம பண்ணவே கூடாது. அந்த எஸ்பெஷலி அந்த மாதிரி மெடிக்கல் நம்ம போயிட்டு டேப்லெட் வாங்கி போடுறதுன்றது தீர்வே கிடையாது. அந்த தப்பை நம்ம பண்ணவே கூடாது. செல்ஃப் மெடிக்கேட் பண்ணவே கூடாது. ஸோ அந்த கண்ணுல அந்த தண்ணி வடிகிறது இல்லாம அரிப்பு, தென் ரெட்னஸ் ஆயிடும். கண்ணெல்லாம் அப்படியே ரெட் ஆயிடும், மூக்கு ரெட் ஆயிடும். இது இல்லாம வந்து போட்டோ காப்பி அவங்களால வந்து ஒரு லைட்டை வெளிச்சத்தை பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு சென்சிட்டிவ் ஆயிடும். இது இல்லாம மூக்கு கண்ணு மட்டும் இல்லாம காதுல கூட இந்த அலர்ஜியில டிஸ்டர்பன்ஸ் வரும். காது அரிக்கிறது, அதாவது காது குடையுதுன்னு சொல்லுவாங்க. காது வந்து எப்பயுமே அரிச்சுட்டே இருக்கு. எப்பயுமே இன்னும் சில பேர் வந்து எப்பயுமே நான் வந்து அடிக்கடி பட்ஸ் யூஸ் பண்ணுவேன் காதுக்கு அப்படின்னு. மாதிரி காது அடைச்ச மாதிரி, காது வந்து ஃபுல்லா மாதிரி அடைச்ச மாதிரி இருக்கிறது. இது இப்படியே இருந்து கொஞ்ச நாள் என்ன ஆகும் அப்படின்னா ஹியரிங்கே, நம்ம காது கேட்கிற தன்மையே வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆயிடும். எதனால அப்படின்னா அந்த காதுல வந்து யூஸ்டேஷன் டியூப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த உள்ள வந்து காது உள்ள அந்த உறுப்புல ஒரு சின்ன ஒரு டேமேஜோ டிஸ்ஃபங்க்ஷனோ ஏற்படுறப்போ நமக்கு வந்து கேட்கும் திறனே குறையிற அளவுக்கு இந்த தொந்தரவுகள் இருக்கும். இதுதான் இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸோட ஒரு பெரிய இது. தொண்டையில அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொண்டையில அரிக்கிறது, வறட்டு இருமல் இருக்கும். அப்படி வந்து கண்டினியூஸா அப்படி தொண்டையை இது பண்ணிட்டே இருப்பாங்க, தொண்டையை வந்து கிளியர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய சிம்டங்கள். இதனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபெட்டிக், அதாவது ரொம்ப ஈஸியா டயர்ட் ஆயிடுறது, இதை தொடர்ந்து தும்மி முடிச்சு ரொம்ப டயர்டாகி வீக் ஆயிடுறது. இதனால வந்து நைட்டு தூக்கத்தை பாதிக்கிறது. அந்த தும்மல் அப்படின்றது நைட்டு தூக்கத்தை பாதிக்கும். இதனால வந்து நமக்கு கான்சென்ட்ரேஷன் இது குறையும். இரிட்டபிள் ஆயிடும். நம்மளே என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி நம்மளே ஒரு மாதிரி ஒரு இரிட்டபிள் ஆயிடுவோம். ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறையும். இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு தும்மல் பிரச்சனையா இருந்தாலும் அதுல இருந்து இந்த மாதிரி பெரிய பல விளைவுகள் வந்து நமக்கு வந்து கவனிக்காம அலட்சியமா விடுறப்ப இந்த மாதிரி நடக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ், அதாவது இந்த தும்மலை நம்ம கவனிக்காம சரியா ப்ராப்பரா இது பண்ணாம விட்டோம் அப்படின்னா காம்ப்ளிகேஷனா என்ன வரும்? இஃப் அன்ட்ரீட்டட், நம்ம சரியா தீர்வு கொடுக்கல, கவனிக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து கிரானிக் சைனசைட்டிஸ் வர வாய்ப்புகள் உண்டு. நேசல் பாலிப், மூக்குல வந்து சதை வளருது, அந்த மிடில் இயர் எஃப்யூஷன், நடு காதுல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது. இதனால வந்து நமக்கு வந்து காதுல வந்து கேட்கும் திறனே குறையிறது. ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், இப்படி ஆரம்பிக்கிறது தூக்கமின்மை அப்படின்ற அளவுக்கு எனக்கு ப்ராப்பரான தூக்கமே இல்லை, அந்த மாதிரியான பிரச்சனைகள். ரெடியூஸ்டு குவாலிட்டி ஆஃப் லைஃப், அப்புறம் ஆஸ்துமா வரதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்குது. இதுதான் இந்த ரைனைட்டிஸோட முக்கியமான பிரச்சனை. இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், பிளட் டெஸ்ட் எடுப்போம். அதுல வந்து ஈஸ்னோஃபில் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தென் ஸ்பெசிஃபிக் ஐஜிஇ டெஸ்டிங் பண்ணுவாங்க, ஸ்கின் பிரிக் டெஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான பேசிக் டெஸ்ட். அப்சல்யூட் ஈஸ்னோஃபில் கவுண்ட், அதாவது பேசிக்கா அந்த ஈஸ்னோஃபில் ஐஜிஇ அப்படின்ற விஷயம் தான் வந்து இந்த இடத்துல ரொம்ப அதிகமா வேலை பார்க்கறது. ஸோ இதெல்லாம் வந்து இப்படி இருக்கிறத நம்ம என்னெல்லாம் பண்ணி கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம், சரி பண்ணலாம் அப்படின்னா டஸ்ட் ப்ரூஃப் மேட்ரஸ், பில்லோ கவர்ஸ். மெயினா வந்து நம்மளோட படுக்கையை சுத்தமா வச்சுக்கணும். தலைவாணி உரை, பெட் கவர் இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பரா கிளீன் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஹாட் வாட்டர்ல அதெல்லாம் வந்து பெட்டை வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் ப்ராப்பரா கிளீன் பண்ணி வச்சிடணும். அப்படின்னா இந்த மாதிரியான அலர்ஜிக் உள்ளவங்களுக்கு அந்த டஸ்ட் எக்ஸ்போஷர்ன்றது ரொம்பவே கம்மியா இருக்கும். தென் ரெடியூஸ் இன்டோர் ஹியூமிடிட்டி. ஜெனரலா வந்து வீட்டில் வந்து ஒரு ஈரப்பதமாவே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி அலர்ஜி இருக்கு, அதை வந்து நம்ம கவனிக்கணும். அவாய்ட் பெட்ஸ், அலர்ஜி இருக்கிறவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பெட்ஸ் வந்து வச்சு வளர்க்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம். வியர் மாஸ்க் வைல் கிளீனிங், இப்போ நம்ம வந்து வீட்டை வந்து கிளீன் பண்றோம், ஒட்டடை அடிக்கிறோம் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பா மாஸ்க் வியர் பண்ணணும். இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான நம்ம வீட்டிலே நமக்கு சேஃப்டி மெஷர்ஸ் செய்ய வேண்டிய விஷயங்கள். இதுதான். தென் ஸ்டே ஹைட்ரேட்டட், எக்ஸசைஸ் ரெகுலர்லி, இதெல்லாம் தான் ரொம்ப காமனாக நம்ம நார்மலாக எல்லாமே சொல்லுது. தென் அவாய்ட் எக்ஸ்போஷர் டு ஸ்மோக் அண்ட் பொல்யூஷன். இந்த அலர்ஜி இருக்கிறவங்க அந்த புகையோ அந்த டஸ்ட்டோ இருக்கிறத வந்து முடிஞ்ச அளவு குறைச்சிக்கிறது நல்லது. இதுதான் இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ்க்கு ஹோமியோபதியில் என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்குது அப்படின்னா நிறைய பேஷண்ட்ஸ் இந்த சேம் வெறும் தும்மல் அப்படின்னு தான் வருவாங்க.
அவங்கள்ட்ட ஹிஸ்ட்ரி கேட்குறப்ப இயர்ல சிம்டம்ஸ் இருக்கும், கண்ணுல சிம்டம்ஸ் இருக்கும், த்ரோட்ல சிம்டம்ஸ் இருக்கும். நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே இருக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு ஒரு சில சிம்டம் மட்டும் இருக்கும், ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு காம்ப்ளெக்ஸ், அதாவது எல்லாம் சேர்ந்து. ஒருத்தருக்கு வந்து கண்ணும் மூக்கும் சம்மந்தப்பட்ட இந்த சிம்டம்ஸ் இருக்கும், ஒருத்தருக்கு வெறும் மூக்குல இருக்கிற மட்டும் சிம்டம்ஸ் மட்டும் இருக்கும். இந்த மாதிரி இன்னும் ஒருத்தருக்குலாம் வந்து இந்த மாதிரி நோஸ்ல இருக்கிற பிரச்சனை, இது இல்லாமல் ஸ்கின், எல்லாமே சேர்ந்து காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஒவ்வொரு பேஷண்ட்டும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் டிஃப்ரெண்ட். அதுதான் ஹோமியோபதியில நம்ம இண்டிவிஜுவல் சொல்லுவோம், அதாவது தனித்துவம். அந்த தனி மனிதனுடைய தனித்துவத்தை பார்த்து அந்த தனித்துவமான சிம்டம்ஸை நோட் பண்ணி அதுக்கு தனித்துவமான மருந்து கொடுத்தா மட்டும்தான் இதுல இருந்து அந்த பேஷண்ட்டை நம்ம கம்ப்ளீட்டா 100% கியூர் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஹோமியோபதியில இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ்க்கு சில ஸ்பெசிஃபிக்கான மெடிசின்ஸ் இருக்கு. நம்ம ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பேஷண்ட் வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஹோலா வெறும் அவங்க தும்மல் மட்டும் தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு வந்தா கூட நமக்கு வந்து இன்னும் வேற என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருக்கு சொல்லுங்க, அவங்க ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கு, தூக்கம் எப்படி இருக்கு, தண்ணி தாகம் எப்படி இருக்கு, யூரின் மோஷன், பசி, இது எல்லாமே கேட்போம். அப்படி கேட்டு அந்த பேஷண்ட்டுக்கான இண்டிவிஜுவலைஸ் மெடிசன் தனியான ஒரு மருந்து கொடுத்தாதான் 100% கியூர் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ்க்கு சில ஸ்பெசிஃபிக்கான மெடிசன்ஸ் இருக்கு, அது என்னன்னு இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அலியம் சிப்பா, தென் சபாடெல்லா, ஆர்சனிக்கம் ஆல்பம், நாட்ரம்யூர், சல்ஃபர், நக்ஸ்வாமிகா, பல்சாட்லா, அம்மோனியம் கார். இதெல்லாம் வந்து இந்த எஸ்பெஷலி இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்ட்டு சில ஸ்பெசிஃபிக்கான மெடிசின்ஸ். இது இல்லாம அதே ஸ்னீசிங்க்கு இன்னும் பல மெடிசின்ஸ் இருக்கு. அந்த பேஷண்ட்டுக்கு என்ன சிம்டம் இருக்கு அப்படின்னு பார்த்து அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் த அவேர்னஸ் பர்பஸ். கைண்ட்லி டோன்ட் செல்ஃப் மெடிகேட். இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸை ஒண்டர்ஃபுல்லா சரி பண்ண முடியும் ஹோமியோபதியில. இதுக்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்கு. இந்த மாதிரியான தும்மல், அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா காலையில கண்ணு முழிச்சோடனே எனக்கு தும்மல் இருக்கு, கண்ணு முழிச்சு, இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா கண்ணு முழிச்சு வெளியில வந்து கதவு ஓப்பன் பண்ணணும், வெளியே ஓப்பன் ஏர் பட்டோன்னு தும்மல் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் வந்து ஃப்ரிட்ஜ் டோர் ஓப்பன் பண்ணோன்னு அந்த சில் காத்து பட்டோன்னு ஸ்னீசிங் ஸ்டார்ட் ஆகிடும். இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து காலைல எழுந்துச்சு தண்ணியில கை வச்சேன்னா போதும் எனக்கு வந்து தும்மல் கண்டினியூஸா ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்றது. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தனி இண்டிவிஜுவலுக்கு அவங்களுக்கு என்ன அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் என்ன பண்ணா அவங்களுக்கு வந்து அந்த தும்மல் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு பார்த்து மெடிசின்ஸ் கொடுக்கறது. ஸோ இதுதான் ஹோமியோபதியில இந்த மாதிரியான அலர்ஜிக் ரைனைட்டிஸை ஒண்டர்ஃபுல்லா சரி பண்ண முடியும், கம்ப்ளீட் கியூர் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த செஷனை சொல்ல நினைச்ச விஷயம். அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வாமைக்கு பியூட்டிஃபுல்லா சரி பண்ண முடியும் அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம சொல்ல நினைச்ச விஷயம்.